ஹே ஆல், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும். கொஞ்ச நாளாவே இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பார்க்கவோ கேட்கவோ செய்றீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்க கனவை நிறைவேற்ற போகுதுன்னு அர்த்தம். அதாவது உங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்குன்னு அர்த்தம். சும்மா இப்படியெல்லாம் சொன்னா எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? சரி வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன கதையோட சொல்றேன், அப்ப நம்புவீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன புக்கோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைய வீடியோக்குள்ள போலாமா? தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல நிறைய மர்மமான விஷயங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு உங்கள நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். இப்போ எதுக்காக அந்த புக்கை பத்தி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த புக்ல சொல்லியிருக்க விஷயத்தை விட இன்னைக்கு நாம இந்த புக்ல இருக்க விஷயத்த பார்க்க போறோமே, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, மர்மமானது. இந்த யூனிவர்ஸ் நமக்கு இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நாம வாயை பொளந்து கேக்குற மாதிரி இருக்கும். இந்த கதையோட முக்கியமான ஹீரோ யார் தெரியுமா? ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன். சரி, அவன் எப்படி ஹீரோ ஆனா, அவன் ட்ரீம்ஸை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணா அப்படிங்கறத பத்தி இந்த கதைக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த கதை ஸ்பெயின் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. அந்த கிராமத்துல ஒரு நடுத்தரமான குடும்பம். அந்த குடும்ப தலைவரான அப்பா தன் மகனை சர்ச் ஃபாதர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பையனோட பேர் தான் சாண்டியாகோ. என்னதான் அப்பாக்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கதையோட ஹீரோ சாண்டியாகோவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. புதுசா இடங்களுக்கு போய் அந்த இடத்த ரசிக்கணுங்கிறது தான் அவனோட ஒரே ஆசை. ஒரு வகையில இதுதான் அவனுடைய கனவு அப்படின்னு சொல்லலாம். நம்மள பலருக்கு கூட அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும், புதுசா இடங்களுக்கு போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. நீங்களும் அந்த மாதிரியான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உடனே தம்ஸ் அப் பண்ணுங்க, காமெண்ட் செக்ஷன்ல போய் எஸ் ஐ எம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நானும் அதே கேட்டகரி தான். சரி, இப்போ இந்த கதையில வந்த சாண்டியாகோ தன்னோட ஆசைய பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்றான். அதுக்கு அவனோட அப்பா என்ன சொல்லிருப்பாரு? வழக்கம் போலதான், இப்படி எல்லாம் படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, நீயும் உருப்பட மாட்ட அப்படின்னு நம்ம அப்பாக்கள் நம்மள திட்டுற மாதிரி தான் சாண்டியாகோவோட அப்பாவும் அவனை திட்டுறாரு. இப்படிதான் கோவத்துல ஒரு வார்த்தையையும் விட்டுடுறாரு. ஆடு மேய்க்கிறவன் தான் இப்படி ஊரா சுத்துவான்னு. நம்ம கதையோட ஹீரோ சாண்டியாகோ கபால்னு அந்த பாயிண்ட புடிச்சிட்டான். அப்போ ஊரா சுத்தணும்னா அப்பா சொல்ற மாதிரி ஆடுதான் மேய்க்கணும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தன் அப்பா கிட்ட போய் சில ஆடுகளை வாங்கி கொடுக்கும்படி சொல்றான். இப்போ அவங்க அப்பாக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவன் சர்ச் ஃபாதர்லாம் ஆக மாட்டான். பேசாம அவன் கேக்குற மாதிரி இருக்க காசுகளை வச்சு கொஞ்சம் ஆடுகளை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு சில ஆடுகளையும் வாங்கி கொடுக்கறாரு. இத பார்த்த சாண்டியாகோவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆடுகளை கூட்டிட்டு மேய்ச்சலுக்கும் போயிட்டு வரான். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல மாதங்கள் இப்படியே போகுது. அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச சர்ச் ஒண்ணு இருக்கும். அந்த சர்ச் கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே படுத்துதான் சாண்டியாகோ எப்போதுமே ஓய்வெடுப்பான். அப்படிதான் ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அந்த மரத்துக்கு கீழே படுத்து ஓய்வெடுக்கிறான். அப்படி தூங்கியதுல அவனுக்கு ஒரு கனவு வருது. எகிப்த் நாட்டுல இருக்க பிரமிட்ஸ்க்கு கீழே நிறைய புதையல் இருக்குன்னு சொல்லி சாண்டியாகோவை ஒரு சின்ன பொண்ணு கைப்பிடிச்சு எடுக்கிறா. அந்த சமயம் பார்த்து அவனோட கனவும் கலைஞ்சு போயிடுது. சாண்டியாகோவும் இந்த கனவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கனவு நமக்கு எதுக்காக வரணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அவன் எப்பெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே படுத்து ஓய்வு எடுக்கிறானோ அப்பெல்லாம் இதே கனவு அவனுக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சது. இப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிக்குது. ஒருவேளை நாம எகிப்துக்கு போய் அந்த பிரமிட்ஸ்க்கு கீழே இருக்க பொக்கிஷங்களை எடுக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி கனவு வருதோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த கனவை பத்தி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு தெரியல. அப்பதான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வயசான பாட்டிய பத்தி இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாட்டி அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜோசியம் பாக்குறவங்க. அவங்கள போய் பார்த்தா நம்ம கைய பார்த்து மூஞ்ச பார்த்து ஏதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்ல மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு அவங்கள பாக்குறதுக்காக போறான். தன்னோட கனவு பத்தியும் அந்த பாட்டி கிட்ட சொல்றான். அந்த பாட்டியோ சாண்டியாகோவை நல்லா உசுப்பேத்தி விடுறாங்க. தம்பி, இந்த மாதிரி அதிசயமான கனவெல்லாம் யாருக்குமே வராது, ஆனா உனக்கு வந்திருக்கே, அப்போ நீ கண்டிப்பா அதிர்ஷ்டசாலிதான். அந்த புதையலை தேடி கண்டிப்பா நீ போகணும். அப்படி போனினா நிச்சயமா அந்த புதையலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சாண்டியாகோவும் ரொம்ப குஷி ஆகிடுறான். ஆனா கடைசியா அந்த பாட்டி சாண்டியாகோ கிட்ட, தம்பி, நீ எடுக்கிற புதையல்ல
10% எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சாண்டியாகோ தான் இப்ப குஷியா இருக்கானே, அதனால அந்த பாட்டி கிட்ட புதையல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா 10% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவனும் தன்னோட ஆடுகளை கூட்டிட்டு பயணத்துக்கு தயாராகிறான். அப்படி போற வழியில வயதான முதியவர் ஒருத்தரை சந்திக்கிறான். அந்த முதியவர் கிட்ட தன்னோட கனவை பத்தியும் தன்னோட ஆசைகளை பத்தியும் சொல்றான். அவனோட ஆசை என்னன்னா, அவனோட பேக்ல ஒரு புக்கையும் வைன் பாட்டிலையும் வச்சிருக்கான். ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு புக்ஸ படிக்கணுங்கிறதுக்காக அந்த புக்கு, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அப்பப்ப குடிக்கிறதுக்காக அந்த வைன் பாட்டில், அப்புறம் அவனோட ஆடுகள், இது மூணும் தான் அவன் லைஃப்லயே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட அந்த முதியவர் சாண்டியாகோவை சலீம் நாட்டு அரசவைக்கு கூட்டிட்டு போறாரு. அப்பதான் நம்ம சாண்டியாகோவுக்கு தெரிய வருது, அந்த வயசானவர் வேற யாரும் இல்ல, சலீம் நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பேரரசர்னு. இவனோட யதார்த்தமான பேச்சால கவரப்பட்ட அந்த அரசரோ சாண்டியாகோவுக்கு 2 கற்களை கொடுக்கறாரு. இந்த ஸ்டோன்ஸ் தான் மேஜிக்கல் ஸ்டோன்ஸ்னு இந்த புக்ல சொல்லிருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸ்க்கு உரிம் துமிம் அப்படின்னு பேரையும் வச்சிருக்காங்க. சாண்டியாகோ இந்த ஜேர்னில என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும் போது இந்த மேஜிக்கல் ஸ்டோன்ஸை வச்சு அவனால சரியான டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கிங் சாண்டியாகோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அவனும் அந்த மேஜிக்கல் ஸ்டோன்ஸை வாங்கிட்டு சலீம் நாட்டுல இருந்து புறப்படுறான். இப்ப அடுத்ததா நம்ம சாண்டியாகோவோட பிளான் நார்த் ஆப்பிரிக்காவை ரீச் பண்றது. ஏன்னா அங்கதான் அவன் கனவுல வந்த ஈஜிப்ட் இருக்கு. அங்க போனாதானே அவனால அந்த பிரமிட்ஸ்க்கு கீழே இருக்க புதையலை எடுக்க முடியும். அதனால அவன் என்ன பண்றான், தன்கிட்ட இருந்த ஆடுகளை எல்லாத்தையும் வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு நார்த் ஆப்பிரிக்காவையும் ரீச் பண்றான். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அரபுல பேசுறாங்க. நம்ம ஆளுக்கோ அது சுத்தமா புரியல. அந்த நாட்டுல இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தத ஒரு 4 பேர் பாக்குறாங்க. அவங்க சாண்டியாகோ கிட்ட போய், என்ன தம்பி ஊருக்கு புதுசா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த நாட்டுல இருக்கணும்னா கண்டிப்பா ஒட்டகத்தை வாங்கணும். உன்னோட நல்ல நேரம் இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தை இருக்கு. இப்ப என் கூட வந்தினா நல்ல ஒட்டகமா பார்த்து நானே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு இனிக்க பேசிட்டு சாண்டியாகோ கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த 4 பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்பதான் சாண்டியாகோக்கு தெரியுது அந்த 4 பேரும் சரியான திருட்டு பயலுங்கன்னு. இப்போ அவன் கையில ஆடுகளும் இல்ல, ஆடுகளை வித்த பணமும் இல்ல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழம்பியபடி நிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனோட ஸ்பெயின் நாட்டுக்கே திரும்பி போகலான்னு முடிவெடுக்கிறான். அப்பதான் அந்த ஊர்ல இருக்க படிக வியாபாரிய பாக்குறான். படிக வியாபாரினா வேற யாரும் இல்ல, கிறிஸ்டலால செய்யப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய ஒருத்தர். இவனும் கிட்டத்தட்ட 11 மாசங்கள் அங்கேயே வேலை செய்யறான். இவனோட திறமைய பார்த்த அந்த வியாபாரி நல்ல சம்பளத்தையும் போட்டு கொடுத்தாரு. இப்படி 11 மாசங்களுக்கு பிறகு அவன் கையில கொஞ்சம் காசுகளும் சேருது. அந்த காசுகளை எடுத்துக்கிட்டு எகிப்து நாட்டுக்கு போலான்னு முடிவு செய்யறான். இப்போ இங்கதான் ஒரு இங்கிலீஷ் மேனை சந்திக்கிறான். தன்னோட கனவுகளை பத்தி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவர் ஆல்கமிஸ்ட பத்தி சொல்றாரு. மெட்டலை கோல்டா மாத்த கூடியவங்களை தான் ஆல்கமிஸ்ட் சொல்லுவோம். அவரோ சாண்டியாகோவை பார்த்து, தம்பி எகிப்துக்கு போற வழியில ஒரு ஆல்கமிஸ்ட் இருக்காரு, அவரை சந்திச்சினா உன்னோட பயணத்தை இன்னும் ஈஸி ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவையும் கொடுக்கறாரு. சாண்டியாகோக்கு தன்னோட ட்ரீம்ஸ் அடையறதுக்கு இந்த யூனிவர்ஸையும் சோலையும் நம்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஓல்டு கிங்க சந்திச்சிருப்பான். அவரும் இதே விஷயத்தை தான் சாண்டியாகோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சாண்டியாகோ நினைவுபடுத்தி பார்க்கறான். இது எல்லாமே உண்மைனா நான் கண்டிப்பா ஆல்கமிஸ்ட சந்திப்பேன் அப்படின்னு தன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். அந்த எகிப்து நகரத்துல இருக்க பாலைவனங்கள் அழகிய சோலைகளை கொண்டிருந்துச்சு. அங்கதான் ஃபாத்திமாங்கிற ஒரு பொண்ணையும் பார்க்கறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சாண்டியாகோக்கு ஃபாத்திமா மேல ஒரு லவ் வந்துருச்சு. அந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது அவன் கண்களுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஹாக்ஸ்னு சொல்லப்படுற பருந்துகள் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியை பாக்குறான். இப்படி ஒரு காட்சியை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. கண்டிப்பா இது ஒரு நல்ல சகுனமா இருக்க முடியாதுங்கிறதையும் உணர்றான். ஒரு ராணுவ படை அந்த பாலைவனத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க சோலைகளை தாக்க போறதாகவும் உணர்ந்தான். இந்த சகுனத்தை பத்தி அந்த ஊர்ல இருக்க முக்கியமான ஆட்கள் கிட்டையும் சொல்றான். அதை கேட்டதும் அந்த சோலைவனத்துல இருந்த தலைவர்கள் சாண்டியாகோவை பார்த்து எச்சரிக்கவும் செய்யறாங்க. இந்த சோலைவனத்துக்குள்ள நாங்க எப்போதுமே ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம். உன்னோட கணிப்பை நாங்க முழுமையா நம்பவும் முடியாது. ஆனாலும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நாங்க எச்சரிக்கையோடு தான் இருப்போம். நீ சொன்ன மாதிரி இங்க எந்தவித தாக்குதலும் ஏற்படலைன்னா நாளைக்கு காலையில உன்னோட மரணத்தை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாங்க. அதை கேட்ட சாண்டியாகோவுக்கு பதட்டமும் குழப்பமும் ஏற்படுது. ஆனாலும் அவன் இந்த யூனிவர்ஸை முழுமையா நம்ப ஆரம்பிச்சான்.
அந்த நம்பிக்கையில மனதளவுல தைரியத்தை வரவழைச்சிட்டு இருந்தான். அங்க இருந்த எல்லாருமே கூடாரத்துக்குள்ள படுக்க போயிட்டாங்க. இவன் மட்டும் நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு யோசிச்சபடி இருக்கான். அப்பதான் ஒரு வெள்ளை குதிரையில கம்பீரமான ஒரு தோற்றத்தை கொண்ட நபர் ஒருத்தர் வராரு. இந்த சோலைவனத்துல பார்த்த காட்சிகளை கொண்டு நாளைக்கு போர் நடக்க போகுதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சத்தம் போட்டு கேக்குறாரு. அத கேட்ட சாண்டியாகோ துளியும் பயம் இல்லாம நான் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த குதிரை மேல வந்தவர் தன் கிட்ட இருந்த வாளை எடுத்து சாண்டியாகோவை பார்த்து வேகமா வீசுறாரு. அப்பவும் சாண்டியாகோ எந்தவித பயமும் இல்லாம அப்படியே அசராம நிக்கிறான். இவனோட தைரியத்தை பார்த்ததும் அந்த வாளை சாண்டியாகோ கிட்ட இருந்து எடுக்கிறாரு. நாம நினைச்சதை நாம அடையணும்னா மன தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தை முழுமையா நம்புறவனாலையும் தைரியத்தோட இருக்கவனாலையும் மட்டும்தான் தன்னோட கனவுகளை நினைவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறாரு. சாண்டியாகோ அவரை பார்த்து நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கத்துறான். ஆனா அவர் எந்த பதிலையும் சொல்லாம தெற்கு பக்கமா கை காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்பதான் சாண்டியாகோக்கு புரிய வருது, ஆஹா நம்ம பார்த்தது வேற யாரும் இல்ல, நாம பார்க்கணும்னு நினைச்ச அந்த ஆல்கமிஸ்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இவன் சொன்ன மாதிரியே ராணுவ படை அந்த இடத்தை தாக்கறதுக்கும் வராங்க. ஆனா முன்னெச்சரிக்கையா இருந்ததால அந்த ராணுவ படையால எதுவுமே செய்ய முடியல. அந்த சோலையும் காப்பாத்தப்படுது. அந்த சோலையின் தலைவர் இவனுக்காக 10 தங்க கட்டிகளை பரிசா கொடுக்கறாரு. இப்படியே அவனோட பயணம் தொடர்ந்து போகுது. இவனோ ஆல்கமிஸ்ட சந்திக்கலான்னு அவர் சொன்ன திசையை நோக்கி போறான். ஒரு வழியா அந்த ஆல்கமிஸ்டையும் சந்திக்கிறான். அந்த நேரம் பார்த்து பழங்குடி மக்கள் சாண்டியாகோவையும் ஆல்கமிஸ்டையும் கைது செய்யறாங்க. இதுக்கிடையில சாண்டியாகோ அவன் ஏற்கனவே சந்திச்ச அந்த ஓல்டு கிங் கொடுத்த மேஜிக்கல் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கறான். இந்த பயணத்தை பாதியிலேயே முடிச்சிட்டு போகலான்னு 2 முறை முயற்சி செஞ்சேன். அந்த அரசர் கொடுத்த கற்களையும் பயன்படுத்தினேன். ஆனா அந்த கற்களும் என்ன மேற்கொண்டு பயணத்தை செய்யும்படிதான் சொன்னுச்சு. ஆனா என்னோட கனவு அடையறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் எத்தனை சவால்களை தான் சந்திக்க போறேனோ தெரியல அப்படின்னு தனக்குள்ள யோசிக்கிறான். அப்பதான் அந்த ஆல்கமிஸ்ட் அந்த பழங்குடி மக்களை பார்த்து இவன் பேரு சாண்டியாகோ, இவனுக்கு நிறைய பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும் அப்படின்னு பெரிய ஒரு பொய்ய சட்டுன்னு சொல்லிடுறாரு. அத கேட்ட சாண்டியாகோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பழங்குடி மக்களோ சாண்டியாகோவை பார்த்து ஓ அப்படியா, நாங்க நம்புற மாதிரி ஏதாவது மேஜிக் செஞ்சு காட்டினா உன்னை எதுவும் செய்யாம இங்க இருந்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்ல சாண்டியாகோக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம கண்களை மூடி மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் அவன் படிச்ச விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அனுபவிச்ச விஷயங்கள்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம யோசிக்க ஆரம்பிக்கிறான். சாண்டியாகோ தான் இந்த யூனிவர்ஸ முழுமையா நம்புறானே, அதே நம்பிக்கையோட இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். முதல்ல அவன் கடந்து வந்த இந்த பாலைவனத்துக்கிட்ட கேக்குறான். இரண்டாவதா அந்த பாலைவனத்துல வீசக்கூடிய காற்று கிட்ட கேக்குறான். அடுத்ததா சூரியன் கிட்ட, கடைசியா இந்த உலகத்தோட சோல் கிட்ட கேக்குறான். அவனை எதிர்பார்க்காத அந்த நேரத்துல பலத்த காத்து வீசப்படுது. அவங்க 2 பேரும் தங்கியிருந்த டென்ட்டோட மறு பக்கத்துல போய் விழுறான். அத பார்த்த அங்க இருந்த பழங்குடி மக்களோ சாண்டியாகோவுக்கு உண்மையாவே மேஜிக் தெரியும்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சாண்டியாகோவை ரிலீஸ் பண்றாங்க. ஆல்கமிஸ்டோட வாழ்த்துகளோட மறுபடியும் சாண்டியாகோ அங்க இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறான். பிரமிட அடைய போற அந்த நேரத்துல சில திருடர்கள் சாண்டியாகோவை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த தங்கத்தையும் பொருட்களையும் பறிச்சுக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த திருடர்கள்ல ஒருத்தன் சாண்டியாகோவை பார்த்து நீ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கேட்க, அவனும் தன்னோட ட்ரீம்ஸை பத்தியும் அந்த புதையலை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் அங்க இருந்த திருடர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் சாண்டியாகோவை பார்த்து உன் கனவுல வந்த விஷயங்களை நம்பியா இவ்வளவு தூரம் வந்த, முட்டாள் முட்டாள், எனக்கு கூட தான் அடிக்கடி ஒரு கனவு வரும். ஸ்பெயின் நாட்டுல பாழடைஞ்ச சர்ச் இருக்க மாதிரியும் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஓய்வெடுக்கிற மாதிரியும் அந்த மரத்துக்கு கீழே நிறைய தங்க புதையல் இருக்க மாதிரியும் கனவு கண்டிருக்கேன். இந்த கனவை நம்பி நான் ஸ்பெயின் நாட்டுக்கு போனா எனக்கு தங்க புதையல் கிடைக்க போகுதா என்ன அப்படின்னு அந்த திருடன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சாண்டியாகோவோட உள்ளுணர்வு அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஆணித்தனமா உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. அவன் தேடி வந்தது என்னவோ ஒரு புதையலுக்காக தான். ஆனா இங்க வந்த பிறகுதான் அவனுக்கே தெரிஞ்சது அவன் தேடி வந்தது புதையல் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். உடனே தன்னோட ஸ்பெயின் நாட்டுக்கு திரும்புறான். அங்க அவன் படுத்து ஓய்வெடுக்கிற மரத்துக்கு கீழே அந்த புதையலை தேடி தோண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே சாண்டியாகோ
அதிர்ச்சியில உறைஞ்சே போறான். அவன் கண்ட கனவு அத்தனையும் நினைவாச்சு. அந்த மரத்துக்கு கீழே அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தங்க புதையல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? சாண்டியாகோவுடைய வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. அவன் கண்ட கனவை இன்னைக்கு நினைவாக்கியிருக்கான். அதுக்கு முதல் காரணம் அந்த கனவை அடைய முடியும்னு அவன் முழுமையா நம்பினான். அதற்கான முயற்சிகளையும் எடுத்தான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து பின்வாங்க கூடாதுங்கிற எண்ணத்தோட இருந்தான். இதுக்கெல்லாம் அந்த யூனிவர்ஸ் அவனுக்கு துணையா இருக்குங்கிறதையும் முழுமையா நம்பினான். தன்னோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக மேனிஃபெஸ்டேஷனும் செஞ்சான். அந்த மேனிஃபெஸ்டேஷனை முழு உணர்வோடவும் நம்பிக்கையோடவும் செஞ்சான். இந்த புதையலை கண்டெடுத்ததும் அவன் தன்னோட கனவு பத்தி அந்த ஊர்ல இருக்க ஒரு பாட்டி கிட்ட சொன்னான் இல்லையா? அந்த பாட்டி கிட்ட தனக்கு கிடைச்ச புதையல இருந்து 10% எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எகிப்து நாட்டுக்கு வந்து ஃபாத்திமாவை திருமணமும் செஞ்சுக்கிறான். இப்படிதான் சாண்டியாகோவோட வாழ்க்கையில அவன் நினைச்ச எல்லா விஷயங்களும் கிடைச்சது. இந்த புக் எந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு உணர்த்த வருது அப்படிங்கறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்ல. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் அப்படிங்கிற வரிகளை நாம உண்மையாக்கணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது உங்க உள்ளுணர்வையும் யூனிவர்ஸையும் நம்புறது. இந்த நம்பிக்கை வந்துட்டாலே இந்த யூனிவர்ஸ் கிட்ட நாம ஆசைப்படுற விஷயங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கலாம். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் நாம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க எப்படியெல்லாம் கேட்கலாம், நீங்க எப்படியெல்லாம் கேட்டா இந்த பிரபஞ்சம் இந்த இடத்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்திலாம் ஆல்ரெடி நாம ஒரு புக் ரிவ்யூல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோட கடைசியில அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். சோ கண்டிப்பா அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. இருங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதாங்க தேங்க் பண்றது. இந்த வீடியோவை முழுசா உங்களை பார்க்க செஞ்ச பிரபஞ்சத்துக்கு நீங்க தேங்க்யூ சொல்லணும் தானே? கண்டிப்பா நீங்க உள்ளுணர்வோட சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான சிக்னல்ஸா உங்களுக்கே கிடைக்கும். சோ உடனே கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க கேங்ல புக்ஸ் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புக்ஸ் படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்காது, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.